எல்லா கரும்பு கட்டிட்டு தட்டிருந்தா இந்த மாதிரி 3 டைப்பில் இப்போ நட்டுருக்கோம். அதில் அதாவது ஒன்று வந்து பேரோ இணைப்பார் முறை, இன்னொன்று வந்து ஒற்றை பருவ வச்சு நட்டுறது, அடுத்து இந்த வட்டக்குழி. இது 3 டைப்பு நட்டுருக்கோம். ஆனால் நட்டுருக்கோம்னா இந்த 3 டைப்பில் இப்போ பார்க்கும்போது இந்த வட்டக்குழியாக ரொம்ப சிறந்ததை தெரியுது. நீர் சிக்கனம் ஒன்று, ரெண்டாவது இதனுடைய வளர்ச்சி ஒரே மாதிரி இருக்கிறது, டன்னேஜும் அதை காட்டில் இது கூடுதலாக தெரியுது எங்களுக்கு. அதனால் இந்த வட்டக்குழி தான் ரொம்ப சிறந்ததாக இருக்குது. நான் அடுத்து நடப்புறதெல்லாம் வட்டக்குழியிலேயே அந்த முறையை வச்சு கீப்பப் பண்ணி கடலான்ட்டு இருக்கோம். நாங்கள் இந்த வட்டக்குழி முறையில் நடும்போது, அதாவது சாதாரண முறையை நட்டு அதில் ஒரு கரும்பு வீட்டு பார்க்குறது காட்டணும் இது கூடுதலாகவே தெரியுது. அதாவது இப்போ இது குறைஞ்ச அளவே வந்து எங்களுக்கு 1.1 கிலோ வருது குறைஞ்சது. கூடுனது 2.5 வரைக்கும் ஒரு சில கரும்புகள் இருக்குது. மொழியும் கிட்டத்தட்ட அதாவது 25 மொழி இப்போ இந்த நேரத்தில் இப்போ இருக்குது. அது பார்க்கும்போது வெயிட்டு எங்களுக்கு கூடுதலாகவே தெரியுது. டன்னேஜும் கிட்டத்தட்ட இந்த டைப்பில் நட்டால் ஒரு 150 டன்னை கூட எக்ஸீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இப்போ எங்களுக்கு ஆகி போச்சுருக்கு. ரெண்டாவது இந்த லேபரில் வந்து ரொம்ப சுருக்கம். சாதாரண நடவை காட்டிலும் இந்த பேரோ சிஸ்டம், அப்புறம் இந்த சிங்கிள் சீட் சிஸ்டம், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு லேபர் வந்து ரொம்ப குறையுது. நமக்கு காஸ்ட் ஆஃப், அதாவது இந்த இது உற்பத்தி செலவு நமக்கு ரொம்ப குறையுது. ரெண்டாவது வேலையாள்கள் இந்த மாதிரி நடவுக்குன்னா ஈஸியாக எங்களுக்கு கிடைக்குது. அந்த நடவுனா வர்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. ரேட்டும் அதுக்கு அதிகமாக கேட்குறாங்க. இது குறைஞ்ச ரேட்டுக்கு இது வேலை செய்கிறாங்க. அதனால் இதுதான் ரொம்ப சிறந்த முறை. அதாவது இன்னும் வேலையாள், ரெண்டாவது தண்ணி சிக்கணும், கூடுதலான டன்னேஜ் வருமானம் கிடைக்கும். அதனால் இதுக்கு தான் எல்லாருமே செய்யணும். நாங்களும் அதான் செய்ய போகிறோம். அடுத்தது